வெள்ளி வணக்கம் நேத்ராவின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இப்போது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திலே மிக முக்கியமான பங்களிப்பு செய்கின்ற ஒன்று இந்த விளையாட்டுகளாக உடற்பயிற்சிகளாக இருக்கின்றன. அதிலும் இந்த விளையாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கென்று பல அமைப்புகள் திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான கால சூழ்நிலைகளிலே பொதுவாக நாங்கள் இலங்கையை பொறுத்தளவிலே விளையாட்டு என்று சொன்னால் ஒன்று நாங்கள் கிரிக்கெட்டை பற்றி அதிகமாக கதைப்போம், அல்லது உதைப்பந்தாட்டம் அல்லது கரப்பந்தாட்டம், இப்படித்தான் கதைப்போம். ஆனால் இன்று எங்களுடைய இலங்கையை பொறுத்தளவிலே ஒலிம்பிக் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்று முக்கியமான பல போட்டிகளிலே சர்வதேச ரீதியாக பங்கு பற்றுகின்ற போட்டியாளர்களை பார்த்தால் ஒவ்வொரு விளையாட்டுகள் சார்ந்து எங்களுடைய நாட்டிற்கு பதக்கங்களையும் பெருமைகளையும் கீர்த்தியும் கொண்டு வந்து சேர்க்கின்ற பல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இலங்கைக்கு முக்கியமான பங்களிப்பை செய்கின்ற விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதில் பாக்ஸிங் விளையாட்டு வீரர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே இலங்கைக்காக பல போட்டிகளிலே விளையாடியவர்கள், இந்த பாக்ஸிங்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் இப்போது அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பினூடாக இந்த பாக்ஸிங் சம்பந்தமான பல விடயங்களுக்கு தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இலங்கையில் இப்போது இருக்கின்ற வெட்டரன் பாக்ஸிங் அசோசியேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அசோசியேஷனிலே எவ்வாறான வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறான பங்களிப்புகளை செய்து வருகிறார்கள், அந்த அசோசியேஷன் எப்படி இயங்குகிறது என்பது தொடர்பான பல விடயங்களை இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம். அதுக்காக இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் வெட்டரன் பாக்ஸிங் அசோசியேஷனிலே அங்கத்தவர்களாக இருக்கின்ற திரு நளின் தாஜுடின் அவர்கள், அதே போல நிலான் ஹேமந்த பெரேரா ஆகிய இருவரும் வருகை தந்திருக்கிறார்கள். இருவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஆய்போவா ஆய்போவா எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நல்ல ஹேமந்தா கோமது நல்ல சௌக்கியம். நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இப்போவும் பாக்ஸிங் ப்ளே பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ நான் ப்ளே பண்ணுறது இல்லை. எனக்கு ஒரு காயம் ஒன்று வந்து தலையில் அதை சுற்றி டாக்டர் அட்வைஸ் பண்ணி பாக்ஸிங்கு போவேன்னு நார்மலாக இருக்க சார். ஆனால் இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் வருது. அப்படியா? அதே அந்த கம்பீர தோற்றம் அது அப்படியே இருக்கு. சின்ன காலத்தில் தான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு அப்போ 12 years போல் இருக்கும். அந்த காலத்தில் தான் நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணது. இந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஒன்றும் இல்லை. பல்லெல்லாம் அங்கே உடையிறது. பல்லுடையிறது. ஐ கட் எந்த நாளும் போகிறது. கார்டு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பாக்ஸர்ஸ்க்கு அது எத்தனையாம் ஆண்டு நீங்கள் சொல்கிற காலப்பகுதி? நான் சொல்கிறது 1975. சரி, உங்களோட அனுபவம் பாக்ஸிங்? அனுபவம் வந்து 1965 அடித்த பாக்ஸிங். அப்போ 60 பவுண்ட் தான் அந்த காலத்தில் பவுண்ட் தான் எடுப்பாங்க. பவுண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. நீ 60 பவுண்ட்ஸில் நான் அடித்து அதில் வெண்டு 60, 65, 70, 75, அது 100, 106, 112 தான் என்னோட லாஸ்ட் கேட்டகரி. அது இலங்கையில் நடந்தது. அப்புறம் நான் போன ஸ்கூல்ஸ் வந்து சென்ட் மேத்யூஸ், மரதான ஜாகிரா, அது ரெண்டில் தான் நல்ல பாக்ஸிங் இருக்குது. அதே பிறகு தான் நாங்கள் இந்த வெட்ரன் பாக்ஸிங் இதொண்டு திறக்க வேணும்னு சொல்லி என்னோட ஃபைட் பண்ணினது மஹிந்த ஹெட்டியாராச்சி, அவர் மேஜர், ஆர்மி மேஜர் கிரியாலில் மிஸ்டர் இது கான்செப்ட் வந்து துஷ்யந்த் கிரியால். அவர் தான் தேர்ஸ்டன் ஸ்கூலில் அவரோட நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த வெட்டரன் பாக்ஸிங் அசோசியேஷன் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டு? இப்போ 2024 தான் ஆரம்பிக்கும். 2024 இப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணி. ஆமாங்க. ரைட். இது ஆரம்பிக்கிறதுக்கான உங்களோட நோக்கம் என்ன? எங்களோட நோக்கம் வந்து இப்போ 40 வயசுக்கு பிறகு பாக்ஸிங் அடிக்கல. அது இன்டர்நேஷ்னல் ரூல் ஒன்று வருது. இப்போ 40 வயசுக்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு அந்த நல்ல இன்டர்நேஷ்னல் நேஷனல் பிளேஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோர்ஸ் ஒன்று கொடுத்து நல்ல அவங்க டெக்னிக் எல்லாம் தெரியும் தானே, அவங்களோட ஊர்வலில் பேத்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டாட சொல்லி எங்களோட கிரியால் அவர் தான் எல்லாம் இந்த சப்போர்ட்டை கொடுக்கறது. அவர் இருக்கிற பங்களாதேஷில். அப்புறம் இலங்கையில் இருக்கிறாங்க மஹிந்த ஹெட்டியாராச்சி, எஸ்எஸ்பி குணரத்ன,
நளின் ஜெயசிங் ம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் இப்போ இதை ஆரம்பித்து அவங்க இதுக்கு பிறகு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ம் எல்லாத்தையும் எல்லாம் பாக்ஸர்ஸ் மார் Boxers. பாஸ் பாக்ஸர்ஸ் மார் ம் 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 எல்லாத்தையும் ஒரு ஊர்களுக்கு அனுப்பி அவங்களோட ஊர்லேயும் அனுப்பி பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நாங்கள் இந்த சங்கத்தை செஞ்சுக்கிட்டு போகிறோம். ம். சரி, இப்போ நிலான் ஹேமந்த பெரேரா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த உங்களுடைய வெட்டரன் பாக்ஸிங் அசோசியேஷன் எதிர்காலத்தில் ஏதாவது திட்டங்களை வச்சிருக்குமே, இன்னத்தை செய்யணும், மக்களுக்காக இதை செய்யணும், அப்படியான உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் என்ன? அது பிளானிங். இப்போ முக்கியம் என்ன தெரியுமா, இப்போ எல்லாம் வெட்டரன் பாக்ஸிங் அடிக்கிறதுக்கு எல்லாரும் எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி அதுக்கு பிறகு நாங்கள் தனியாக டிசிஷன் எடுக்கிறது இல்லை. எல்லாருக்கிட்ட கேட்டு என்ன நல்ல டிசிஷன் அதுக்கு தான் நாங்கள் போக போகிறது. இல்லாட்டி 5-6 பேர் சேர்ந்து அப்படி செய்ய மாட்டோம். இப்போ நாங்கள் எடுப்போம் நார்த் ஈஸ்ட், அங்கே சரி கஷ்டம், சரியா? அதுக்கு தான் நாங்கள் இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறது. நாங்கள் பாக்ஸிங் அடுக்கக்குள்ள நல்ல தமிழ் பொடிங்க இருந்தது பாக்ஸர்ஸ் மாதிரி. அவங்க வந்துனது ஹிந்து காலேஜில் தெய்வல சென்ட் மேரிஸ் அப்படிப்பட்ட காலேஜால் தான் வந்துனது. சண்முகராஜா எனக்கு மிச்சம் இப்போ நினைவில்லை. அது சுட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு கேர்ள் உண்டு, வாணி 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 முல்லைத்தீவு இப்போ ப்ளே பண்ணுறேன், என்னென்ன ப்ளே பண்ணுறேன். நான் தான் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் இவர் தான் யாழ்ப்பாணம் பக்கம் பார்த்துனது. அப்போ இப்போ வந்து உங்களோட அந்த வேலை திட்டங்களை, உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து ஜஃப்னாவில் தொடங்கி இருக்கிறீங்க. தொடங்கி இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் நிப்பட்டு இருக்கு. அவங்க இன்னும் வராங்க. எப்படியும் மெடல்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு பொடியன் சானஜன் ஹார்டி காலேஜ் பரத்துறை அப்போ அங்கே ஒரு புள்ளையை நான் ட்ரெயின் பண்ணி அவர் கிங்ஸ் கப் போனார் ஸ்வீடனில் போய்ட்டு விளையாடு. ஸ்வீடனில் பேத்து சில்வர் மெடலோடு எடுத்துக்கொண்டு வந்தார் யாழ்ப்பாணத்தில். அவர் போகிறதுக்கு நீங்களா சப்போர்ட் பண்ணி? நான் தான் சப்போர்ட் பண்ணி, நான் தான் கோச் பண்ணி எல்லாம் செஞ்சு அதால் யாழ்ப்பாணம் சின்ன ஆட்கள் பாக்ஸிங் வந்து மூளையால் அடிக்கிறது. உடல் பலத்தை விட மூளை தான் யூஸ் பண்ண. இல்லாட்டி நாங்கள் எவ்வளோ தெரிஞ்சு கொள்ளாலும் அந்த கேம் அடிக்கலாம். டெக்னிக் இருக்கணும். இப்போ நாங்கள் அடிச்சு கொள்ள நாங்களும் நிற்கணும், மூஞ்சி பார்த்து கூட அதுக்குதான். பாக்ஸிங்கில் அப்படி இல்லை, கொஞ்சம் டான்ஸ் போட்டு பார்க்கறது, இவன் கை எப்படி வச்சிருக்கிறது, அது மிஸ் பண்ணி தான் அடிக்க வேணும். இங்கே தான் அடிக்க வேணும். இந்த ஐக்கு அடிச்சா முடிஞ்சு. இப்போ ஒரு பிளேயர் வந்து நிற்கிறாரு, சரி, இப்போ நீங்கள் பாக்ஸிங் வச்சுக்கொள்ளுவோமே, நீங்கள் அந்த ரிங்குக்குள்ளே நிற்கிறீங்க. ஒரு பிளேயர் புதுசாக நீங்கள் அவர் இருக்கும்போது பார்த்ததே இல்லை, அவரை இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்த உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா, இவருக்கு எங்கே அடித்தா இவரை வீழ்த்தலாம், இவர வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அவரோட ஆக்ஷன், அந்த பாடி லாங்குவேஜில்? மொதல் டிவி இல்லை தானே, இப்போ தானே டிவி இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாரும் எங்களுக்கு கிடைக்கிறது, புது ஆட்கள்லாம் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்து அவனுக்கு சான்ஸை கொடுக்காம தான் அடிக்க வேணும். அந்த மாதிரி அடித்த ஆட்கள் பாய்ஸ் 2 பேர் வந்து சென்ட் மேத்யூஸில் நான் அடித்த ஸ்கூல் சென்ட் மேத்யூஸை கவுதமே சோம்பால் டிஜி சோம்பால் கோச்சு. அவன் ட்வின்ஸ் பிரதர் இருந்தது கவுதைகளுக்குனா மேன் நெத்திகுமார் சொல்லி அந்த ட்வின் பிரதர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் பாக்ஸர் நேம் இஸ் சித்ரானந்த். அவங்க அடித்த அடி இன்னும் நாங்கள் பேசுகிறது அந்த மாதிரி அடிச்சுனது. அந்த கோச் வந்து இந்த மாதிரி தான் உடம்பு இருந்தது. அவன் தான் பெரிய உடம்புலாம் இல்லை என்ன கோச், கோச்சை தான் இருக்கிறது. அந்த கோச்சை பேசிக்கிட்டு அடிக்க வேணும்.
இல்லாட்டி நாங்கள் அடிபடுகிறது. அது சுட்டி கோச்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது இப்பவும் நாங்கள் கோச்க்கு எல்லா கோச்சுக்கும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது எங்களுக்கு கோச் பண்ண ஆட்கள். சரி, இப்போ உங்களோட இந்த வெட்டரன் பாக்ஸிங் அசோசியேஷனால் ஜஃப்னாவில் ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அது எந்த அளவில் இருக்குது? ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் ஆகல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்கொண்டு போகிறோம். இதுக்கு போகிறோம் சப்போர்ட் உண்டு மிஸ்டர் கிரியல்ல அவர் தாரேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி ஸ்ரீலங்கா எல்லா கிராமத்துலேயும் பாக்ஸிங் வியாப்தம் பண்ணதுன்னு சொல்லிடுறாரு. அவன் கான்செப்ட் வந்து என்ன தெரியுமா, அவனுக்கு பணம் அது அவனுக்கு நோ ப்ராப்ளம். அவன் சொல்றது என்ன தெரியுமா, நாங்கள் செய்கிற வேலை சரியாக செய்ய வேணும். அது சுட்டி நல்லா போய் நல்லா ட்ரெயின் பண்ணி இப்போ 10 பேர் டீமுக்கு போய்ட்டு அடிக்கக்குள்ள 6 பேர் சரி ஃபைனல் வர வேணும். அவன் ஃபைனல் வந்து வெட்டுறது தோற்றுறது நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் கோச் பண்ணி எடுத்தார். ஏன் தெரியுமா, நாங்கள் நல்ல கோச்கள் கிட்ட தான் இருந்தது. நாங்கள் பாக்ஸிங் அடிக்கக்குள்ள அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நாங்கள் காலம்பர் 5 மணிக்கு ஸ்கூலுக்கு வருது. நான் தேர்ஸ்டனில் எங்கள் டிடிசி முனுசிங்க அவனும் இதாக வேணும். இப்போ அவன் இல்லை எங்களோட இல்லை, அவன் ஞாபகப்படுத்தி சரி. அவன் காசியால் தான் எங்களுக்கு பண்ண ரத்தல் பறிப்பு கொஞ்சம் ஒரு முட்டை காலை சாப்பாடு அந்த சேடு கையால் அப்படி குடிச்சு தான் நாங்கள் இந்த தனத்துக்கு வந்துடுது. அது சொல்லி இப்போ மிச்சம் பெருமாள் இருக்கிற சம் பிளேயர்ஸ் மிச்சம் இல்லை கொஞ்சம் இருக்கிறது ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ கேன் பை தட், யூ ஹேவ் டு earn it. ඒක නිසා ඒගොල්ලෝ සමහර ඒගොල්ලෝ රෙස්පෙක්ට් කරන්න. රෙස්පෙක්ට් කරනත් ඒකත් උගන්න ඕනේ. බොක්සිං වල තියෙන රෙස්පෙක්ට් කරන්න ඕනේ. கட்டாயம் அனிவாரம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த டிசிப்ளின் இருக்கணும். ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஒரு பாக்ஸர்னு சொன்னார் இலங்கையில், அவங்க டிசிப்ளின் வெரி ஹை. எல்லாம் பாக்ஸர்ஸ் மாதிரி. அதுதான் நாங்கள் இந்த வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷன் உண்டு, சங்கம் பண்ணி எல்லாம் ஊர்வல்ல லங்கா இலங்கையில் இருக்குது எல்லாம் ஊர்வல்லையும் இப்போ பாஸ் பாக்ஸர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க தானே, பாஸ் பாக்ஸர்ஸ் மாதிரி எடுத்து ட்ரைனிங் கொண்டு கொடுத்து அவங்க எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புவோம் இந்த ட்ரெயின் பண்ண சொல்லி. அப்போ எங்களோட கிரியல்ல தெருவர் அவர் எல்லாம் சப்போர்ட்டை கொடுப்பார். அப்போ மைந்த ஹெட்டியார் அச்சி அவர் இருக்கிறார் இலங்கையில். இப்போ உங்களோட இந்த சங்கத்தில் இந்த அசோசியேஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? இப்போ இப்போக்கு வந்திருக்கிறாங்க, பேர் கொடுத்துருக்காங்க 300 பேர். 300 பேர் ஒன்றும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறாங்க. ஓசிஸில் அவங்களும் இப்போ கண்டெக்ட் ஆகுது. அவங்களுக்கு ஆசை இது செய்ய ஸ்ரீலங்கா பாக்ஸிங். அவங்க நல்ல பாக்ஸிங் அடிச்ச ஆட்கள், நல்ல சாம்பியன்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் மறக்கக்கூடாது. தேவர் சென்ட் மேரிஸ் அடிச்சுனது நல்ல பாக்ஸமாக எல்லாம் எங்கள் சகோதரர்கள் அவங்க எல்லாம் இப்போ கனடாவில் இருக்கிறது. அவங்களுக்கும் நல்ல சான்ஸ். இது நான் இது சொல்லுறது அவங்க கேட்டுக்கொண்டிருக்குதா எங்கள் கண்டக்ட் பண்ணி இதுக்கு வர சொல்லி இது கிரியல்ல இதுக்கு காசு போடுகிறது. அது சரி, அவன் இதில் இது ஒன்று எடுக்கிற அது இல்லை, வருமானம் எடுக்கிற இன்கம் எடுக்கிற நோக்கம் இல்லை. அவங்கேனும் இப்போ நாங்கள் முதலும் செஞ்சினது வெட்டரன் பாக்ஸிங்க்கு ஸ்ரீலங்கா பனாகோட ஆம் கேம்பில் அதுக்கு 300 பேர் 300 போல் வந்துடுது. அந்த ஃபங்க்ஷனில் A to Z கீழே தான் அவன் சொன்னது ஒரு காசு போடு, நான் போட்டு இது செய்கிறேன் அப்படி செஞ்சினது. அது செஞ்சு தான் நாங்கள் சொன்னது இந்த மாதிரி செய்யவும் வேணும், இதுவும் வேணும். என்ன எங்களோட டார்கெட் வந்து பாக்ஸிங் கோச், ரெஃப்ரீஸ், மேட்ச் ரெஃப்ரீஸ், ஜட்ஜஸ் அந்த மாதிரி
நாங்கள் ட்ரெயின் ஒன்றுக்கிட்டு எங்களுக்கு ஸ்ரீலங்கா பாக்ஸிங் அசோசியேஷனில் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கிறது. அவங்க அவங்களோட கூடியே தான் நாங்கள் இதை அவங்களோட சப்போர்ட் எடுத்து தான் இதை நாங்கள் போகிறோம். சரி சரி சரி. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இதற்கு முன்பு, அதாவது எங்களுடைய கலையகத்திலே வந்து மிஸ்டர் தாஜுதீன் அதே போல் மிஸ்டர் ஹேமந்த் இருவரும் இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே இலங்கைக்காக பாக்ஸிங் விளையாட்டிலே தங்களுடைய அர்ப்பணிப்பை பங்களிப்பை செய்தவர்கள். இப்போது இவர்கள் வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரையில் இவர்களோடு தொடர்பை மேற்கொள்ளாதவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய முடியும், அவர்களோட கை கொடுத்து கொள்ள முடியும். டெலிஃபோன் நம்பரை கொடுங்க, பேசலாம். டெலிஃபோன் நம்பர் சொல்லலாம். நம்பரை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். 075 சொல்லுங்க 9 3 0 3 0 3 0. நல்ல இலக்கம். அதாவது இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் 075 எங்களை வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் இருக்கிறது, அதில் இதே நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது. இப்போ 075 9 30 30 30 மிக இலகுவான இலக்கம். சரிதானே? மஹிந்த ஹெட்டியாராச்சி, மேஜர் மஹிந்த ஹெட்டியாராச்சி, மேஜர் மஹிந்த ஹெட்டியாராச்சி அவர் தான் இந்த வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு இப்போ பொறுப்பாக இருக்கிறாரு. எனவே அவரை தொடர்பு கொண்டு இவங்களோடு இணைந்து கொள்ள விரும்பினால், கைகோர்க்க விரும்பினால் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கலாம், தொடர்பு கொள்ளலாம். 0759 303030 இதுதான் அவர் மஹிந்த ஹெட்டியாராச்சி அவருடைய இலக்கமாக இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த ஜஃப்னாவில் மிஸ்டர் தாஜுதீன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜஃப்னாவில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி இப்போ நீங்கள் உங்களோட வேலை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதே போல இலங்கையில் வந்து ஏனைய இடங்கள்லையும் செய்கிற திட்டங்கள் இருக்குதா? நாங்கள் இந்த வெட்ரன் இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த வெட்ரன் இலங்கையில் எல்லா பக்கத்துக்கும் இருக்கிற எங்கள்ட பாஸ் பாக்ஸர்ஸ் பாக்ஸிங் மீட் அடித்து அவங்க இந்த 40 வருஷம் 42 43 போல் பாக்ஸிங் அடிக்கிறது இல்லை. அந்த லோ வந்து ஸ்ரீலங்கா அது வேர்ல்டு வைட், அது வேர்ல்டு வைட் இல்லை, இன்டர்நேஷனல் அடிக்கல. அமெரிக்காவில் பாக்ஸிங் அடிக்கிறது 40 50 அடிக்கிறாங்க. அது காசுக்கு. இப்போ 40க்கு மேலே 40 வயசுக்கு மேலே பாக்ஸிங் ப்ளே பண்ண இயலாது, விளையாட மாட்டாங்க யாரும். சரியான உடல் தகுதியோட அந்த ஆரோக்கியத்தோட இருந்த ஆட்கள் வராங்க. டேஞ்சரஸ் அந்த அவங்களுக்கு யங் பிளேஸோட இதாக போடுது எல்லா. அது கொஞ்சம் வந்து பிரச்சனை தான் நீங்கள் போடணுது. அதுக்கு நான் எக்ரி இல்லை, எனக்கு தெரியுமா. நல்லா உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு இருக்குது, ஆட்கள் இருக்குது மோர் தேன் 90 years நல்லா இருக்குது, சாகுது. 100 කිට් වෙනකන් ඉන්නවා. ඒගොල්ලෝ මැරෙනවා. නමුත් අවුරුදු 60 70 වෙනකන් හොඳ ෆිට් එකේ ඉන්නවා. ඇත්තටම ඒ වගේ මොකක් කරනනම් ඩොක්ටර්ස්ලා බලලා එමේ මට පුළුවන් කරන්න එහෙමෙන් කියලා එමුණා එහෙම නම් අපිට හොඳ ෆයිට් එකක් බලා ගන්න පුළුවන් ඉන්න වෙටරේට්ලගේ. வெட்டரன்ல இருக்கிறாங்க நல்ல டெக்னிக் ஆட்கள். அந்த ஆட்களை தான் இப்போ நாங்கள் எடுக்கிறோம். அவங்கள எடுத்து அவங்கள எல்லாம் கிராம தொழிலுக்கு அனுப்பி அவங்களுக்கு எத்தனை சரி எங்களோட கிரியாலில் கொடுத்து பாக்ஸிங்கை அப்படியே ப்ரொடக்ஷன்ஸ் அங்கே சின்ன பிள்ளைகளை எடுத்து அப்புறம் எங்களுக்கு 2024 28 பொழுது அப்போ எங்களுக்கு நல்ல பாக்ஸர்ஸ் மாதிரி இலங்கையிலே இருக்காங்க. இன்னும் வர காட்டிலையும் எங்களுக்கு ஒலிம்பிக்கு பேத்து ஒரு பாக்ஸர் கொண்டு எடுக்கலாம் போச்சு. காமன்வெல்த் கேம் இல்லை எங்களுக்கு. அப்படி என்ன காரணம்? அது அந்த காரணம் வந்து இப்போ எல்லாம் ஸ்கூலால் வராங்க, சரியா வந்த பிறகு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் எங்களோட கிரியாலில் பார்க்குறாரு. 20 ஆகுக்குள்ளே எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறது. இது இப்போ இந்த எக்கனாமிக் கிரைசிஸில் இல்லை, அதுக்கு முந்தி தான் அப்படி போனது ஆட்கள். இதுக்கு உதறி தான் அப்படி போனது ஆட்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் காலத்தோட குறிப்பிட்ட விளையாட்டெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி ஜப்புக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விளையாட்டுக்குன்னு சொல்லி தங்களை திறக்கிறோம். இதுதான் கிரியாலில் அவன் முக்கியமான இதுதான் அகாடமியோட திறக்கிறது. இப்போ நாங்கள் சொல்லுவோமே வடிக்கோடு ஸ்கூலில் நல்ல பாக்ஸர் அவள் எடுக்குது கொழம்புக்கு, வட்டுக்கோட்டை இருக்குது கொழம்புக்கு எடுக்கிறது எடுத்து அவனுக்கு அந்த கொழம்பு ஸ்கூலில்
ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து பாக்ஸிங் அடிக்க நல்ல இது சப்போர்ட் நல்ல டெக்னிக் கொடுத்து இப்போ ஸ்ரீலங்கா பாக்ஸிங் ஃபெடரேஷன் இருக்குது தானே அவங்க இப்படியான வேலைகளை செய்கிறாங்க தானே அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ தான் அவங்களுக்கும் நாங்கள் மோஷனோட கொடுத்தோம் இப்படி செஞ்சால் நல்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட அத்தாரிட்டி எடுத்து தான் இதை செஞ்சு இப்போ அவங்க உங்களுக்கு எப்படியான சப்போர்ட்ஸை தராங்க அவங்க சப்போர்ட் அதில் இருக்கிற குணரத்ன எஸ்எஸ்பி குணரத்ன அவங்க எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறது அவங்க தெரியும் நாங்கள் வந்திருக்கிறது நல்லது செய்ய சொல்லி அவங்க அது சொல்லி சப்போர்ட் இந்த ஸ்ரீலங்கா பாக்ஸிங் இப்போ கொஞ்ச காலத்தில் நல்ல பாக்ஸிங் இருந்தது இயர் 90 நல்ல பாக்ஸர்ஸாக வந்துனது மிச்சம் பாடசாலால் அது கொஞ்சம் நிப்பாடினது அது கோயிட் அது இதில் வந்து கோயிடும் ஒரு பிரச்சனை தான் கோயிடும் ஒரு பிரச்சனை தான் அது கொஞ்சம் அப்படியே டவுனாக இறங்கி போனது. சரி இப்போ ஸ்கூலில் வந்து இந்த பாக்ஸிங் எந்த லெவலில் இருக்குது? இப்போ கிரிக்கெட் ஓகே, ஃபுட்பால் ஓகே, சில ஸ்கூல்ஸில் வந்து வாலிபால் ஆல்சோ ஓகே. இந்த பாக்ஸிங் வந்து என்ன லெவலில் இருக்குது? நாங்கள் உண்மையாக பேச வேணும், உண்மையாக பேச வேணும். நான் தேஸ்டன் காலேஜில் தான் பாக்ஸிங் இருக்கேன். அந்த ஸ்டாண்டர்ட் ஒன்றும் வச்சு கொண்டு இருக்கிறது ராயல், வித்யார்த்த, ட்ரினிட்டி அந்த மாதிரி பாசப்பாட்டசாலை அவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஒன்றும் வச்சு கொண்டு வருது. இப்போ எங்கள் ஸ்கூலில் தேர்ஸ்டனில் பாக்ஸிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது ஏண்ட முக்கியம் என்ன தெரியுமா? யாரும் சரி ஸ்ரீலங்கா ரெப்ரசன்ட் பண்ணால் எனக்கு சந்தோஷம். அது சுட்டி நான் போயிட்டு பிரின்சிபலோட பேசி எம்ஐசி லேடி டீச்சர் ஒன்றுக்கு போட்டுக்கொண்டு அதை எங்கிட்ட அவன் பேர் என்ன உப்புல் சொல்லி அவன் தான் பாக்ஸிங்கில் பாஸ் பார்த்து 3 மாதம் போகல ஸ்ரீலங்கா பாக்ஸிங் ஸ்கூல் டீமில் பொடி அடிச்சினது. எப்படி நாங்கள் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி தான் வேணும். எந்த ஸ்கூலுக்கும் அந்த மாதிரி அடிச்சு கொள்ள ஏலாம். நாங்கள் பாடசாலா 50க்கு அந்த மாதிரி ட்ரெயினர் அப்படி கொடுத்து அப்படி அந்த மாதிரி டயட்டிஷியன் அதெல்லாம் வச்சு நல்லா செஞ்சால் அந்த 50ஆல் 20 பேர் வந்தால் எப்படி நல்லா பெரிய ஒரு வெற்றியாக விக்டரி இல்லாட்டி அதில் இருக்குது. அது நாங்கள் பார்க்குறது. இப்போ உங்களோட இந்த வெட்டர்ன் பாக்ஸிங் அசோசியேஷனை உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு போகிறதுக்கு, உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஃபண்ட்ஸ் வந்து எங்களோட இப்போ ஒரு ஆள் தான் ஃபண்ட் ரைசிங் இருக்கிறது. துஷ்யந்த் கிரியால் அவன் ஃபண்டால் தான் இதெல்லாம் ஓடுகிறது. இப்போ நாங்கள் ஒரு மியூசிக்கல் ஷோ கமிட்டியில் மீட்டிங் ஒன்று ஒரு பேசினா நாங்கள் சொன்னது நாங்கள் மியூசிக்கல் ஷோ ஒன்று செய்வோம். அவன் சொன்னது சரி அது பிறகு வைப்போம். இப்போ நல்ல கெட்டு கொண்டு வச்சு இவங்களுக்கு எல்லாம் இது நல்ல தலை சுத்தமாக்க வேணும். இந்த வாங்க ஆட்கள்ட அது சுட்டு அப்படி செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்களுக்கு இதில் நாங்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடாது, எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்க வேணும் ஒரு பார்ட். அப்போ இந்த வேலை எப்படி சரி போகும். இவன் ஸ்லோவாக வேலை செஞ்சால் அவங்க இன்னொன்று ஆள் கொடுக்கறது. அப்போ அது பேலன்ஸாக போகும். அப்படி சொல்லி தான் அவன் சொல்லுறது. அவனோட கான்செப்ட் நல்ல கான்செப்டாக இது. நாங்களும் அதுதான் அவனோட இருந்து இதுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறது. நல்ல உங்களுடைய இந்த செயல் திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல முறையில் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணுறோம். பொதுவாக இப்போ நீங்கள் ஸ்கூல் மட்டங்கள் மிஸ்டர் தாஜுதீன் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூல் மட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பர்சனலாக நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? அவங்களோட எனக்கு டைம் இல்லை. நான் சொல்ல நீங்கள் இல்லை, உங்களோட இந்த அப்படி கொடுக்கலாம். நாங்கள் இப்போ பாஸ் அதுதான் இந்த வெட்ரன் பாக்ஸிங் இதில் 40 வயசுக்கு பிறகு அவங்க டெக்னிக் நல்லா தெரிஞ்ச ஆட்கள், நல்ல பாக்ஸிங் 10-15 வருஷம் அடித்த ஆட்கள், அவங்க எல்லாம் இங்கே மெம்பர்ஸ் பண்ணி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் போடல. அது சொல்லி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது. சரி அப்படின்ட்டு நல்ல ட்ரெயினுக்கு தெரியும், கால் ரெண்டு பார்க்கக்குள்ள தெரியும், இவன் நின்ன ஷூட்டுக்கு வாங்க சொல்லி பார்க்க தெரியும் உங்களுக்கு.
கால் 2 பைக்குள்ளே தெரியும் இவன் லெஃப்டா ரைட்டா எப்படி அடிக்கிறது சொல்லி அவங்க தெரியும். உங்களோட ரோல் மாடல் யார்? உங்களோட ரோல் மாடல் பாக்ஸிங்கில் இப்போ இல்லை நீங்கள் விளையாடுற காலத்தில் என்ன அண்ணா அவன் என்ஆர் திலகரத்ன அவன் ராயல் பாக்ஸிங் நடிச்சினது. அவன் வந்து ஸ்டைலிஷ் பாக்ஸர். அவன் வந்து அவன் எந்த நாளும் ஃபைனலில் பெரிய ஃபைட் அவன் தான். சென்ட் பேரிஸ் ரொட்ரிகோ சொல்லி பார்க்கறது போயிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தா இன்டர்நேஷ்னல்னா முகமது அலி. அந்த காலத்தில் டிவி இல்லை. கொல்பீட்டில் பெற வாக்கஸில் ஒரு டிவி ஒன்று போட்டு இருந்தது. அதில் வீடியோ ஒன்று இப்போ தான் தெரியும். வீடியோ தான் நாங்கள் பார்த்தோம். அந்த ஃபைட்டை நான் பார்த்துருக்குது more than 1,000 times I watched that. அதில் தான் நான் தெரிஞ்சுக்கொள்ளுனது இப்படித்தான் அடிக்க வேணும், இப்படித்தான் காலை போட்டு போகணும். அதெல்லாம் பண்ணிருக்கிறது. மிஸ்டர் சாஜித், உங்களோட ரோல் மாடல் நீங்கள் பாக்ஸிங் அடிக்கிற ரோல் மாடல் வந்து இப்போ திலகரத்னோடையும் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ கிரியலோடையும் ஃபைட் பண்ணியிருக்கேன். மேஜர் ஹெட்டியாரச்சியோடையும் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். நளின் ஜெயசிங்கோடையும் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஃபைனல் வந்து தான் நாங்கள் இது தோக்குறது. இது வந்து கோச் மாரோட டெக்னிக் தான். அந்த டெக்னிக்கால தான் நாங்கள் அவங்களுக்கு இருந்த இந்த மிஸ்டர் டருள் முனசிங் என்று சொன்னால் நல்ல கோச் தேர்ஸ்டன். நான் வந்து எனக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் சரியான பயம் நான் ஏற போகல. அதனால் நான் தோத்து கிரியல்லைக்கு. நீங்கள் போட்டிகளுக்கு ஃபாரின்லாம் போயிருக்கிறேன், வெளிநாட்டு நான் பேசிக்கிறேன். கோச் மாதிரி ஜெர்மன் போனோம் கோச். இந்தியாவுக்கு போனோம் கோச், அசிஸ்டன்ட் கோச்சா. அப்போ இந்தியாவுக்கு 3 தடவை போகணும். சரி நல்லது. உங்களுடைய இந்த வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷன் மூலமாக நீங்கள் நல்ல ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம் எங்களுடைய நேத்ரா டிவி சார்பாக. நாங்கள் இதுவரை இந்த பாக்ஸிங் சம்பந்தமாக, அதாவது புதிதாக 2024ஆம் ஆண்டு வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற பாக்ஸிங் துறையை வந்து, அந்த விளையாட்டுத் துறையை வந்து இன்னும் வளர்க்கணும், அதில் நல்ல வீரர்கள் வரணும், ஒலிம்பிக் போன்ற தரத்துக்கு எங்களுடைய வீரர்கள் உருவாகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் இவங்க இப்படி ஒரு அசோசியேஷன், ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய நோக்கங்கள், எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கலையகம் வந்து இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர்கள் வெட்ரன் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்ற திரு நளின் தாஜுதீன், அதே போல நிலான் ஹேமந்த பெரேரா இருவரும். அவர்களுக்கு நாங்கள் நிலைய கலையம் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்ன சரி குத்தம் என்று தமிழ்ல இல்ல நல்லா இருக்கு. நல்லா உங்களோட தமிழ் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லவா? ரொம்ப தேங்க்ஸ். சரி நேயர்களே, வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு பாடல் இருக்கிறது. பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு அதிதியோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம்.